எங்க போயிட்டு வரட்டுமா? அம்மா நேற்று காசு கொடுத்துல 1500 கொடுத்தா பேண்ட் சட்டை எடுத்துக்கங்க தெண்டு அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன். ஏண்டா முதல் சின்ன பையலாக இருந்தேன், அளவு பார்த்து கரெக்டாக எடுக்க முடிச்சு. இப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு வளருதுங்க, அதனால அளவு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் போட்டுக்கிறோங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப டார்க் கலர் எடுக்கிறீங்கம்மா, எனக்கு லைட் கலர் வேணுமான்றாரு. அது நம்மளுக்கு சங்கட்டமாக போயிடுது. சரி, அவருக்கு பிடிச்ச கலராக பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதனால அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வரட்டுமா? போய் எடுத்துக்கிட்டு திருமணி எடுத்துக்கிட்டு வரத்தே வந்துட்டு என்ன திருமணி எடுத்தா என்ன ட்ரெஸ் எடுத்து காட்டுறேன். என்னத்தை ஏதோ குறைஞ்ச விலையில என்னத்தை நம்மளுக்கு கோயில் மொட்டை உடையில புது துணி போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரோம். எல்லாருக்கும் எடுக்கல, இவர் மட்டும்தான் எடுக்கிறோம். அவர் மட்டும்தான் மொட்டை. சீமாப்பாவுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்துருவான்னு பார்க்குறேன். பார்ப்போம், காசு இருந்துச்சுன்னா. இல்லைன்னா ஓடி வந்துடுவோம். சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு போய் லைக் பண்ணி விடுங்க. ஜவுளி கடைக்கு போயிட்டு நான் எடுக்காம வந்தால் எனக்கு மனசு வராமல். சீமா பாட்ட ஒரு 500 கேட்டு பார்ப்போம், என்ன செய்யறாரு பார்ப்போம். ஒரு 500 தரணும். என்ன ஜவுளி கடையில் போய் சேலை சட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எடுக்காமல் வந்தால் சங்கட்டமாக இருக்கும் எனக்கு. எப்போ போனாலும் ஒரு சேலை ஒரு 250 எடுத்துடணும். அப்போதான் மனசு ஆகும். சரி, ஒரு 500 கேட்டு வாங்கி கேட்போம். கொடுத்தாருன்னா பார்ப்போம், கொடுக்கலன்னா சிங்கு சிங்குன்னு கிளம்பிடுவோம். என்னத்தே போயிட்டு வரட்டுமா? லைக் போடுங்கத்தே, போயிட்டு வரோம்.